பணி செய்து கொண்டிருந்த மின்வாரிய ஊழியர் மீது தாக்குதல் நடத்தியதாக திமுக கிளை செயலாளரின் மகன் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலைக்குண்டு அருகே உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் தங்கராஜ். இவர் கடந்த 20 ஆண்டுகளாக கடமலைக்குண்டு மின்வாரிய அலுவலகத்தில் வயர்மேனாக பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 11ஆம் தேதி தனது பணி எல்லைக்கு உட்பட்ட அண்ணா நகரில் மின் பழுதை சரி செய்வதற்காக டிரான்ஸ்பார்மரில் ஏறி மின்பழுதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அங்கு வந்த திமுக கிளை செயலாளர் போஸின் மகன் ஆனந்த்குமார் மின்பழுதை சரி செய்வதில் தாமதம் ஏற்பட்டதாக கூறி தங்கராஜை ஆபாசமாக திட்டியதோடு சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் படுகாயமடைந்த தங்கராஜுவுக்கு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட தங்கராஜ் புகார் அளித்தும் ஆளும் கட்சி கிளை செயலாளரின் மகன் என்பதால் ஆனந்தகுமார் மீது வழக்கு பதிவு செய்ய கண்டமனூர் போலீசார் தயங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆத்தாங்கரப்பட்டில திருவிழா சார். அங்க போய் அவர் செய்யற வேலையை என்னைக்கும் போல செஞ்சுக்கிட்டு இருந்தார் சார். இவர் நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணி விட்டுவியா நம்ம உயிருக்கு ஏதாவது ஆயிரம்னு பயந்து இறங்கி கீழே வந்துட்டார் சார். வந்த வேணா மடார்னு அடிச்சிட்டியா சார். அடிச்சதுல என் வீட்டுக்காரு வேதனையில ஆஸ்பத்திரியில வந்து அட்மிட் ஆயிருக்காரு சார். அப்படி இருந்து கண்டமனூர் காவல் நிலையத்துல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார். அங்க இருக்கிற எஸ்ஐஎம்மா 3 நாளா அவர் திமுக கிளை செயலாளர்னால ஆளுங்கட்சினால அவருக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல சார். அரசு ஊழியருக்கே இப்படி பாதுகாப்பு இல்லைன்னா பொதுமக்களுக்கு என்ன சார் இந்த கவர்மெண்ட் ஆதரவு கொடுக்கும் சார்.